அதிமுக தாவேகா கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சு மாறி இப்ப பாமக தாவேகா கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சதுனால விஜய் தனித்து விடப்படுறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல தாவேகா இருக்கு, விஜய் இருக்காரு. எனவே பெரிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இப்போ பாமக தான். எனவே பாமகவுக்கு 90 தொகுதிகள், அமைச்சரவையில பங்கு அப்படின்னு தாவேகா தரப்புல டீலிங் பேசினதா சொல்லப்படுது. இதுக்கு பாமக பதில் என்ன அப்படின்னா, 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சரா இருங்க, 2.5 வருஷம் அன்புமணி முதலமைச்சரா இருக்கட்டும் அப்படின்னு தாவேகா சொன்ன நிலையில பாமக தாவேகா கூட்டணி அமையுமா, இந்த டீலிங்ல வேற என்னென்னலாம் பேசப்பட்டது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. விஜயோட முதல் மாநாட்டுக்கு பிறகு ராமதாஸ் ஒரு ட்வீட் போடுறாரு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வடுவள கால வகையினானே அப்படின்னு பதிவிட்டு இருந்தாரு. வேற எதை பத்தியும் அவர் குறிப்பிடல. ராமதாஸோட இந்த பதிவு ஒரு அரசியல் பதிவா தான் பார்க்கப்பட்டது. குறிப்பா சொல்லணும்னா, புதுசா வந்திருக்கிற நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசத்தை அவர் வரவேற்கிறாரு, அதுக்காக தான் அவர் இப்படி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. விஜய் தன்னோட முதல் மாநாட்டுல ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பு பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அழைப்பா தான் பார்க்கப்பட்டது. ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு விஜய் வெளியிட்ட இந்த அறிவிப்பை திருமாவளவன் விமர்சனம் பண்ணி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. ஆனா பாமகவை பொறுத்த வரைக்கும் இதை அவங்க பயங்கரமா வரவேற்றிருந்தாங்க. சொல்ல போனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிறது பாமகவோட கொள்கை, விஜய் எங்களோட 90% கொள்கையை தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி விஜயோட அந்த அறிவிப்புக்கு வரவேற்று பேசியிருந்தாங்க. ஒரு காலத்துல ரஜினிகாந்த் சேற்றில் விழுந்த பன்றி அப்படின்னு ராமதாஸ் கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அந்த அளவுக்கு ராமதாஸ்க்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு மோதல் போக்கா இருந்தது. ஆனா அதே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ராமதாஸ் எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கல. ஊடகங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ரஜினிகாந்தோட கூட்டணி போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ரஜினிகாந்தோட அரசியலுக்கு ராமதாஸ் வரவேற்பு தெரிவிச்சார், மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி. அதே போல விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் விஜய் மேல எந்த விமர்சனத்தையும் பாமக முன்வைக்கல. பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக அல்லது புதுசா வர எந்த கட்சியோடையும் அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு தயங்கினதே கிடையாது. பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிகமான இடங்களை கேட்டு வாங்கணும், ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கறதா. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அதிமுகவோட தான் அவர் கூட்டணி போவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அதிமுகவை பத்தி அவர் எந்த விமர்சனமும் முன் வச்சதுல, அதிமுகவும் அதுக்கான முயற்சியை முன்னெடுத்தாங்க, தாவேகாட கூட்டணி வச்சுக்கிறது. ஆனா தாவேகா தரப்புல அதிகமான தொகுதிகள், ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கேட்டதுனாலதான் அந்த கூட்டணி அமையவே இல்லை. பேச்சுவார்த்தை தொடங்கும் போதே முடிஞ்சிருச்சு. இந்த நிலையில தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அப்ப விஜய் தான் தனித்து நிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில ஒரு வலுவான கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒன்னு விசிக, இன்னொன்னு பாமக. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே தங்களுடைய நிலைப்பாடை அறிவிச்சிட்டாங்க. திமுக இருந்து நாங்க வெளியில வரப்போறதில்ல அப்படிங்கறதா விசிகாவோட நிலைப்பாடு. அடுத்ததான் இருக்கக்கூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. மறுபுறம் தேமுதிகவும் இருக்கும். தேமுதிகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லைனாலும் கூட அவங்க நாளைக்கே விஜய் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகம். எனவே பாமகவோட இப்பவே பேச்சுவார்த்தை தொடங்கணும் அப்படிங்கிற விஷயத்துலதான் இப்ப தாவேகா நிக்குது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு தாவேகா தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் கூட அவங்களுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது ஏறக்குறைய 20% வாக்கு வங்கியாவது நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறதா. அப்ப இந்த மாதிரியான ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டிய கட்டாயத்துல தாவேகா இருக்கு. அதுக்கு பாமக ஒரு சிறந்த கட்சியா, சிறந்த கூட்டணியா அவங்க பாக்குறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் பயணத்தை வட மாவட்டத்தில இருந்து தான் ஆரம்பிச்சாரு. இதுக்கு முக்கியமான காரணம், வட மாவட்டத்துல விஜயோட ரசிகர்கள் அதிகம். குறிப்பா தமிழகம் முழுவதும் விஜயோட ரசிகர்கள் இருந்தாலும் கூட வட மாவட்டத்துல அதிகமா இருக்காங்க. விஜயோட முதல் மாநாட்டுல கூட வட மாவட்டங்கள்ல இருந்து தான் அதிகமான ரசிகர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. எனவே அதே வட மாவட்டங்களை குறிப்பிட்ட சமூகத்தோட வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பாமக கூட்டணியில இருப்பது அவசியம் அப்படின்னு தாவேகா நினைக்குது. அதே போல மறுபுறம் பாமகவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இளைஞர்கள் வாக்குகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூக வாக்குகள் பாமகவுக்கு இருக்கு அப்படின்னாலும் கூட மற்ற சமூகத்தினர், குறிப்பா தலித் சமூக வாக்குகள் அதிகமா விஜய்க்கு இருக்கு அப்படிங்கறதுனால விஜயோட கூட்டணி வைக்கிறதுல பாமகவுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதனாலதான் விஜயோட கூட்டணியா அப்படிங்கிற கேள்வி வரும்போதெல்லாம் திருமாவளவன் மாதிரி பதில் சொல்லாம பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிற பதில பாமக கொடுத்துட்டு வருது. எனவே தாவேகா பாமக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது 90 தொகுதிகள் கொடுக்கிறோம், அமைச்சரவையில பங்கு தரும் அப்படின்னு பேசினதாவும், அதுக்கு பதில் கொடுத்த ராமதாஸ், விஜய்க்கு எப்படி மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கோ அதே மாதிரி பாமகவுக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்ம 2 பேரும் கூட்டணி அமைக்கும் போது தாவேகாவுக்கு 2.5 வருஷம், பாமகவுக்கு 2.5 வருஷம், அதாவது அன்புமணி 2.5 வருஷம் முதலமைச்சரா இருப்பாரு, விஜய் 2.5 வருஷம் முதலமைச்சரா இருப்பாரு அப்படின்னு ராமதாஸ் பதில் கொடுத்ததா சொல்லப்படுது. ஏன்னா பாமகவோட மிகப்பெரிய கனவே ஆட்சிக்கு வரணும், முதலமைச்சரா உட்காரணும் அப்படிங்கறதான். இது 2016லயே அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனா நடக்கல. அதே சமயம் திமுக அதிமுக மாறி மாறி பாமக கூட்டணி வச்சாலும் கூட ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர 2
திராவிட கட்சிகளுமே ஒத்து வரல. எனவேதான் அவங்களுடைய கனவு விஜய் மூலமா நிறைவேறுமா அப்படின்னு பாக்குது பாமக. அதனாலதான் 90 தொகுதிகள் அப்படின்னு தாவேகா டீலிங் ஆரம்பிக்கும் போதே 2.5 வருஷம் அப்படின்னு பாமக தரப்புல கேட்கப்பட்டதா சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான காரணம், வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல பாமக பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய அதிமுக பாஜக கூட்டணியில இடம்பெறும் அப்படிங்கறத எல்லாரும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல பாமகவுக்கு 23 தொகுதிகளை ஒதுக்கீடு பண்ணாங்க. ஆனா 5 தொகுதிகளை தான் பாமகவில் ஜெயிக்க முடிஞ்சது. எனவே இந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் 23 தொகுதிகளை பாமகவுக்கு அதிமுக ஒதுக்கீடு பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஏன்னா ஒரு பக்கம் பாஜக அதிகமான தொகுதிகளை கேட்கிறாங்க. கடந்த முறை 20 தொகுதிகளை வாங்கினாங்க. ஆனா இந்த முறை அதிகமான தொகுதிகளை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற முயற்சியில பாஜக இருக்கு. எனவே பாஜகவுக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்கீடு பண்ணும்போது பாமகவுக்கு அவ்வளவு தொகுதிகளை, கடந்த முறை ஒதுக்கின தொகுதிகளை அதிமுக கொடுக்குமா அப்படிங்கறதும் ஒரு கேள்விதான். எனவேதான் தாவேகா பேச்சுவார்த்தைக்கு பாமக இடம் கொடுத்திருக்கு. ஆனா பாமகவோட இந்த டிமாண்டுக்கு விஜய் ஒத்து வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். இருக்கக்கூடிய 234 தொகுதியில பாமகவுக்கு 90 தொகுதிகள் தரும் அப்படின்னு தாவேகா சொல்றாங்க. அப்ப 90 தொகுதிகள் கொடுத்ததுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய 144 தொகுதியில சிறு சிறு கட்சிகளுக்கு ஒதுக்கீடு போக ஒரு 130ல இருந்து 135 தொகுதியில தாவேகா களமிறங்கலாம் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு நெருடலா இருக்கக்கூடிய விஷயம் 2.5 வருஷம் ஆட்சி அப்படிங்கிறது. ஆனா இந்த டீல் எந்த வகையில பாமகக்கு உதவும், எந்த வகையில தாவேகாக்கு உதவும் அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா தொடர் தோல்விகளால பாமக இன்னைக்கு மாநில கட்சி அந்தஸ்தை இழந்துட்டு நிக்கிறாங்க. எனவே வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான கட்சியோட கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல பாமக இருக்கு. தாவேகாவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. எனவே அதிக இடங்களுக்காக விஜயோட பாமக கைகோர்க்குமா, அல்லது தொடர் தோல்வியை பார்த்து வரக்கூடிய பாமகவை நம்பி 90 இடங்கள் 2.5 ஆண்டு ஆட்சி அப்படிங்கிற டீலிங்க்கு தாவேகா ஒத்து வருமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விதான். ஆனா பாமக தாவேகா கூட்டணியை விரும்பக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூக வாக்கு பாமகவுக்கு இருக்கு. இது தாவேகாவுக்கு உதவும். அதே போல வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தலித் சமுதாய வாக்குகள், மற்ற வாக்குகள் எல்லாம் பாமகவுக்கு உதவும். எனவே வட மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாவட்டங்கள்ல பெரிய அளவுல இவங்க 2 பேரும் ஸ்கோர் பண்ண முடியும். எனவே இவங்க 2 பேரும் கூட்டணி அமைக்கும் போது வட மாவட்டங்கள்ல தொடர் வெற்றிகளை பார்க்கக்கூடிய திமுகவுக்கு கொஞ்சம் சவாலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனவே பாமக தாவேகா கூட்டணி அமையக்கூடிய பட்சத்துல கள நிலவரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போக போக தெரியும். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.